சென்னை அண்ணா நகரில் போட்டியிடும் தாவேக வேட்பாளர் ராம்குமாரின் வேட்புமனு பரிசீலனையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. சென்னை அண்ணா நகர் தாவேக வேட்பாளர் ராம்குமாரின் வேட்புமனுவில் குறை என புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறைபாடு இருப்பதாக கூறியதை அடுத்து தாவேக வேட்பாளர் ராம்குமாரின் வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த சட்டப்பேரவை தேர்தலிலே 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்காக வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுதே ஒரு சில தொகுதிகளில் மனுக்களை முறையாக அவர்கள் பூர்த்தி செய்யவில்லை என்பது பெரிய அளவில் பேசுபொருளாகி இருந்தது. ஒரு சில சட்டப்பேரவை தொகுதிகளில் எல்லாம் வேட்புமனுவிலே கையெழுத்து கூட இடாமல் வேட்புமனுவை வழங்கிவிட்டார்கள். அதன் பிறகு திருப்பி அனுப்பியிருந்தார்கள் என்பதாக எல்லாம் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில்தான் தற்போது வேட்புமனு பரிசீலனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பெரும்பாலான தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினருடைய வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் சில தொகுதிகளிலே வேட்புமனுக்களின் பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வேட்புமனுவை முறையாக பூர்த்தி செய்யவில்லை என்ற அடிப்படையிலே தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தமிழக வெற்றி கழகத்தினருடைய வேட்புமனுக்களை பரிசீலனை செய்யாமல் நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக அண்ணாநகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ராம்குமார் அவருடைய வேட்புமனுவும் தற்பொழுது பரிசீலிக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. வேட்புமனுக்களிலே சில தகவல்கள் நிரப்பப்படாமல் வைக்கப்பட்டிருக்கின்றது. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவலும் சரிவர இல்லை என்பதால் பரிசீலிக்காமல் நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். இதுபோன்று நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய வேட்பு மனுக்களை எல்லாம் இன்று மாலை 3 மணிக்கு முன்பாக, அதாவது கடைசி நேரத்தில் தான் மீண்டும் மறுமுறையாக எடுத்து மீண்டும் அதை பரிசீலனைக்கு உட்படுத்துவார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அந்த மனுக்கள் அண்ணா நகரிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன.